ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் ஒரு அழகிய கிராமத்தில் மந்திரங்களையும் தந்திரங்களையும் பற்றிய மர்மமாய் நிறைந்த ஒரு பழைய மாளிகை இருந்தது. அந்த மாளிகை காளையூர் அரண்மனை என அழைக்கப்பட்டது. மக்கள் கூறும் கதை என்னவென்றால், அந்த அரண்மனையில் ஒரு நேர்மறை சக்தியும் ஒரு எதிர்மறை சக்தியும் நிலவி வந்தது. ஆனால் அதை எந்த மனிதனும் சமப்படுத்த முடியவில்லை. ஒரு நாள் இளைஞர் ஒருவர் இந்த மர்மத்தை தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். அவன் பெயர் கதிர். அவன் புத்திசாலி, ஆர்வம் மிக்கவனாகவும் இருந்தான். கிராம மக்கள், கதிரா, அந்த அரண்மனைக்கு சென்றால் திரும்பி வர முடியாது. மந்திரங்கள் அங்கு உயிர் பெற்று நடமாடும் என்று எச்சரித்தனர். ஆனால் அவன் பயப்படாமல் தனது பயணத்தை தொடங்கினான். மாய உலகின் கதவுகள். அவன் அந்த அரண்மனைக்குள் நுழைந்தபோது மாடிப்படியின் அருகே ஒரு பழைய நூல் கிடந்தது. அந்த நூலில் மந்திரம் தந்திரம் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. கதிர் அதை திறந்தவுடன் ஒவ்வொரு பக்கத்திலும் மாயமாய் மாறும் எழுத்துக்கள் இருந்தன. அவன் ஒரு வினோதமான மந்திரத்தை படித்தவுடன் அவனுக்கு எதிராக பல மாய சக்திகள் வெளிப்பட்டன. அந்த அரண்மனை முழுவதும் மாறிக்கொண்டே இருந்தது. ஒரு பக்கம் கரிய திரை போல் இருள் சூழ்ந்தது, மற்றொரு பக்கம் ஒளி பெருகியது. அவன் ஒரே குழப்பத்தில் விழுந்தான். அப்போது ஒரு குரல் கேட்டது. நீ இந்த அரண்மனையின் மர்மத்தை தீர்க்க விரும்புகிறாயா? கதிர் பயத்துடன் ஆமாம் என்றான். அப்பொழுது ஒரு ஒளியாய் சிவசர்வாதிகாரி முனிவர் தோன்றினார். மந்திரம் நேர்மறை சக்தி. முனிவர் கூறினார், இந்த அரண்மனையில் 2 சக்திகள் உலாவுகின்றன. ஒன்று நல்லது, மற்றொன்று தீயது. நல்லதை தேர்வு செய்தால் நீயும் பிழைப்பாய், தீயதை தேர்வு செய்தால் நிழலாய் மாறிவிடுவாய். அதற்குள் ஒரு காற்று சூறாவளியைப் போல எழுந்து கதிரை இழுத்து சென்றது. அவன் விழித்தபோது ஒரு மர்ம அறையில் இருந்தான். அந்த அறையில் மந்திரவாசல் மற்றும் தந்திரவாசல் என்று 2 கதவுகள் இருந்தன. முனிவர் கூறியது நினைவில் வைத்துக் கொண்டு அவன் மந்திரவாசல் கதவை திறந்தான். அவன் அங்கு நுழையும் போது ஒரு பழைய திருக்கோவில் போல ஒரு இடம் பளபளப்பாக தோன்றியது. அங்கே கையில் ஒரு மந்திர நூல் வைத்து தோன்றிய அகத்திய முனிவர் நின்றிருந்தார். தந்திரம் அசுர சக்தியின் சதி. மற்றொரு பக்கம் தந்திரவாசல் கதவை ஒரு விறுவிறுப்பான இளைஞர் வித்தகன் திறந்தான். அவன் மிகவும் சாமர்த்தியமானவன், ஆனால் பதற்றமானவன். அவன் தீய சக்திகளின் சதியில் சிக்கிக்கொண்டான். அவன் அங்கே நுழைந்தவுடன் ஒரு சாமியாரை போன்ற ஒரு உருவம் தோன்றியது. அவனுக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை, அது நல்லவரா கெட்டவரா. அந்த உருவம் கரிய பைரவர் என்று அழைக்கப்படும் ஒரு வலுவான தந்திரகாரன். அவன் கூறினான், நீ ஒரு பெரிய மந்திர சக்தியுடன் சேர்ந்து இந்த உலகை ஆட்சி செய்யலாம். ஆனால் நீ உயிர் நீத்தாக வேண்டும். வித்தகன் பயந்து போனான். அவன் தப்பிக்க முடியுமா? அவனுக்கு அது ஒரு சதியா? கடைசி போராட்டம். இங்கு கதிர் அகத்திய முனிவரிடமிருந்து ஒரு மந்திரத்தை பெற்றான். அந்த மந்திரம் சிவ ஞான மந்திரம். அது எந்த தீய சக்தியையும் ஒழிக்க வல்லது. அந்த மந்திரத்தை உச்சரித்தவுடன் தந்திர உலகின் சக்திகள் எல்லாம் அழிந்து அந்த அரண்மனை மீண்டும் சாதாரண கோட்டையாக மாறியது. வித்தகன் சிறிது நேரம் மாயத்தால் சிக்கிக் கொண்டிருந்தாலும் கதிர் அவனை மீட்டான். இருவரும் அரண்மனையிலிருந்து வெளியேறினர். கிராம மக்கள் அனைவரும் அவர்களை வரவேற்றனர். முடிவு: மந்திரம் நல்லதா, தந்திரம் நல்லதா? இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, மந்திரம் என்பது ஆன்மீக சக்தியை கொண்டுள்ளது. தந்திரம் என்பது சாமர்த்தியத்தால் ஒருவரை வழிநடத்தும். ஆனால் அது நல்லதா கெட்டதா என்பது எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் உள்ளது. நல்லதை பயன்படுத்தினால் நல்ல முடிவு வரும், கெட்டதை பயன்படுத்தினால் அதுவே அழிவாக முடியும். கதிரும் வித்தகனும் வாழ்நாள் முழுவதும் இந்த அனுபவத்தை மறக்கவில்லை. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லவற்றை மட்டுமே செய்தார்கள். கதையின் போதனை: நல்லதை தேர்வு செய்பவர்களை நன்மை தேடி கடக்கும். தீயதை தேர்வு செய்தால் அது ஒரு நாள் அழிவை தரும். உண்மையான சக்தி மனத்தின் நம்பிக்கையில் உள்ளது.